ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வந்து ஒரு ஃபேமிலி அப்படின்னா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னா, எல்லாமே எல்லார்கிட்டையும் சொல்ல முடியாது. ஒரு சில விஷயங்கள் அதுக்குன்னு வேறு ட்ராக்ல எல்லாம் போகிறதுக்கு நான் போகக்கூடாது. ஆக்சுவலாக டைரெக்டான பாத்வே இப்போ வந்து ஒரு ஹஸ்பண்ட், ஒரு ஒய்ஃப் அவங்க வீட்டு ஆளுக்கு கூப்பிடுவாங்க, பேசுவாங்க. ஜஸ்ட் இது ஒவ்வொன்றையும் நம்ம வந்து சொல்லிகிட்டு இருக்க முடியாது. அது மாதிரி ஹஸ்பண்ட் யார் பேசுவாங்க, அவங்க எல்லாமே சொல்ல முடியாது. பட் வேணுங்கிறது சொல்ல வேண்டியது சொல்லணுமில்ல. யார் வந்தாங்க, எப்போ அவங்க பத்திரிக்கை வச்சாங்களா, எப்போ எது இன்னும் எதுவும் வீட்டுக்குள்ளே அந்த பத்திரிக்கை வந்திருக்கு, அது கூட நமக்கு அது என்ன, எங்கே வச்சுருக்காங்க, எப்போ கல்யாணம், அது கொஞ்சம் சின்னதெல்லாம் பேசிக் தெரிஞ்சுக்கணும். அடுத்தவங்க வந்து சொல்கிறப்ப அது வந்து அப்படியா அப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்க கேட்டால், என்ன வீட்டில் இவங்க இருக்காங்க, இது கூட இவங்களுக்கு தெரியலையான்னு நினைக்க மாட்டாங்க. இது கூட இவங்க சொல்லலையே இவங்கக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பாங்க. எப்போவுமே ஒரு அன்பு பாண்டேஜில் தான் எல்லாமே நல்லாயிருக்கும் இல்லையா? ஒன்றும் இல்லை, சில பேர் வீடு 100ல் 2-3% வீட்டில் சொல்கிறேன், நான் எல்லாரையும் சொல்லலை. ஒன்றும் இல்லை, நம்ம கேட்குறோம், சாம்பார் வைக்கணுமா? அப்போ பீன்ஸ் பொரியல்? அப்போ பொட்டேட்டோ பொரியலா? சொல்கிறியா மாமா, சொல்கிறியா மாமாங்கிற கதையா? சம்டைம்ஸு எஸ் ஆர் நோ டைப் வீட்டுக்குள்ளே. பொதுவாக சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு சில பேர் சொல்லி நம்ம பார்த்து என் வீட்லேயும் தான். அப்புறம் என்ன, நம்ம வீட்டில் என்னத்த இருக்குது பேச அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதில் பாண்டேஜ் இருக்குது அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குதா, இல்லை உணரலையா அப்படின்ட்டான்னு தெரியல, லெத்தாஜிக்கான்னு தெரியல. ஆக்சுவலாக என்னென்னா எஸ் ஆர் நோ டைப், இல்லைன்னா ஒன் வேர்ட் ஆன்சர் நல்லா வீட்டுக்குள்ளே. அது மாதிரி வெளியில் போயாச்சுன்னா அது ஃப்ரெண்ட்ஸ், அதே வீட்டுக்குள்ளேயே யாராவது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணுறாங்க அப்படின்னு, மச்சான் சொல்கிறா அப்படின்னு ஆரம்பித்தா ராமாயணம் முடியாது. நமக்கா பசிக்கும், சாப்பிட வரீங்களா, இல்லை நான் சாப்பிட்டுக்கிட்டுமா, இப்படி ஜாடமாடையாக கேட்டு சாப்பிட வேண்டியதாக இருக்குது. மெய் மறந்து போயிடுறாங்க. ஆனால் என்ன, இந்த மாதிரி மெய் மறந்து பேசுகிறப்ப நமக்கு சுமாராக சமைச்சது சுமாராக தாட்டி விட்டுற வேண்டியது. அப்படியாடா, அப்படின்னா அப்படின்லாம் முடிச்சிடுவாங்க. நான் சாப்பிட்டேன். நீ ஆனால் நீ பேசிக்கிட்டே மெய் மறந்து சாப்பிட்டே, அது எப்படி இருக்குன்னு தெரியாது, என்ன சமைச்சேன்னு தெரியாது, ஏதோ ஆனால் பயிர் ரொம்ப இருக்கும், அந்த மாதிரி பேட்டர்ன். அவங்க அப்படின்னா நமக்கு இந்த ஒரு ஐடியா தான், பட் அது நல்லா இருக்காது இல்லையா? சரி, ஒரு அந்யோன்யம். எல்லோரும் இப்போ வந்து ஒரு ஹஸ்பண்ட் அந்யோன்யமாக இருப்பாங்க, ஒய்ஃப் ஒரே மெக்கானிக்காக இருப்பாங்க, இல்லை ஒய்ஃப் அந்யோன்யமாக இருப்பாங்க, ஹஸ்பண்ட் மெக்கானிக்காக இருப்பாங்க. இல்லை அவங்க செல்ல குழந்தையாக இருந்திருக்கும் வீட்டில் ஹஸ்பண்ட், அவங்க இங்கேயும் செல்ல குழந்தை இல்லை, அவங்களோட சின்ன ஒய்ஃபு ரொம்ப சின்னவங்கன்னா அதை விட செல்ல குழந்தைன்னு. ஆக்சுவலாக என்னென்னா, அன்பாக பேசினவங்கன்னா அவருக்கு இது பிடிக்கும், இது பண்ணி தரலாம், அது பிடிக்கும், அது பண்ணி தரலாம் அப்படின்ட்டு நமக்கு ஆசையாக எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணிகிட்ருப்போம். இதே சரி, ஐயே என்ன இப்படி லிமிட்டாக பேசுனா, நம்மளும் கொஞ்சம் லிமிட்டாகவே வச்சுக்கலாம், தேவையே இல்லை அப்படிங்கிற மைண்டு முறிஞ்சிடக்கூடாது. இது யாருக்குன்னு தெரில, யாருக்காவது அப்படி இது மாதிரி இருந்துச்சுன்னா சரிப்படுத்திக்கலாம். ஏன்னா சரிப்படுத்திக்கிறதுக்காக தான் சொல்கிறோம். எல்லோரும் அப்படி 100க்கு 98 பேர் யாருக்கு அப்படி இல்லை, 1 or 2% அப்படி ஆகும். எனக்கு கூட அப்படி ஆகிருக்கு. ஸோ நம்ம சரிப்படுத்திக்கிறதுக்காக சொல்கிறோம், தப்பு எடுத்துக்க வேண்டாம்.